கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் திருச்சபை நமக்கு தியானிக்கும்படியாய் கொடுத்த தலைப்பு உன்னதரில் உண்மையும் உறுதியுமான பெண்கள். உன்னதரில் உண்மையும் உறுதியுமான பெண்கள். ரூத் 1 அதிகாரம் 16 வசனத்தின் பின்பாகம். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே இந்த வாரம் நாம் தியானிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையும் உத்தமமான பெண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இங்கே பெண்களை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்களை விட பெண்கள் சகலத்திலும் மனதளவிலும் பலமுள்ளவர்களாய் காணப்படுவார்கள். நாம் ஆண்களுக்கு தான் பலம் அதிகம் என்று சொல்லி இல்லை, இங்கே பெண்களுக்கு தான் மனதளவிலே அதிகமான பலன்கள் உண்டு. எந்த காரியத்திலும் தீர்க்கமாய் முடிவெடுப்பதிலே ஆண்கள் சில காரியங்களிலே அவர்கள் தெளிவு இல்லாதவர்களாய் இருப்பார்கள். ஆனால் பெண்கள் அப்படி அல்ல, எல்லா விஷயத்திலும் இங்கே தெளிவுள்ளவர்களாய் காணப்படுவார்கள் என்று சொல்லி நாம் உலக பிரகாரமாய் நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்ட இந்த வசனம் யாருக்கு என்று சொன்னால், இங்கே நம்முடைய வேதாகமத்திலே ரூத் என்று சொல்லி ஒரு சரித்திரம் இருக்கிறது. அங்கே 4 அதிகாரங்கள் தான் அதில் இருக்கிறது. 4 அதிகாரங்களும் இந்த ரூத் என்ற சகோதரியை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தை. இங்கே நாம் பார்க்கிறோம் வேதாகமத்திலே அவருடைய கணவன், எங்கே பிள்ளைகள் என்று சொல்லி தன்னுடைய கொடுக்கப்பட்ட தேசத்திலிருந்து அவர் தூர தேசத்திற்கு அவர் போகிறதா நாம் பார்க்கிறோம். போய் அந்த இடத்திலே தங்கி இருக்கிற பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம் தன்னுடைய கணவனை தாயார் இழந்து விடுகிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகளையும் கூட அங்கே இழந்து விடுகிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மகன்களுக்கு திருமணம் அவர் அங்கே தேர்ந்தெடுக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் இங்கே எடுக்கிற தீர்மானங்களிலே சில தவறுகள் உண்டு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த வழிகளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிப்பது முதற்கொண்டு எல்லாவற்றிலும் நம்முடைய கர்த்தரே நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் மற்றவர்களிடத்தில் பெண் கொள்வது பெண் கொடுப்பது என்பது பார்த்து நீங்கள் சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் சில நேரங்களிலே பெண்கள் மூலமாய் ஆண்கள் வழி தப்பி போவார்கள் என்று சொல்லி அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சாலமோனை எடுத்துக்கொள்ளலாம். சாலமோன் அநேக ஸ்திரீகளை அவனுக்கு மனைவியாக கொண்டான். அந்த சூழ்நிலை அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வழி தப்பி போவதற்கு ஏதுவாக அமைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாய் மாமியார் நகோமி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நகோமி தங்கி இருக்கிற இடம் அங்கே மோவாப் தேசம். அந்த மோவாப் தேசத்திலே அங்கே தங்கி இருக்கிற இடத்திலே தன்னுடைய 2 மகன்களுக்கும் பெண் கொள்கிறார். அதிலே ஒரு பெண் தான் ரூத் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே இருக்கிற இடங்களிலே தன்னுடைய கணவனையும் அவள் இழந்து விடுகிறார், தன்னுடைய 2 மகன்களையும் இழந்து விடுகிறார். இந்த சூழ்நிலையிலே அவள் தன்னுடைய தேசத்திற்கு போகும்படியாய் அவள் புறப்பட்டு வருகிறதா நாம் பார்க்கிறோம். திரும்பி வருகிற வேளையிலே தான் இந்த ரூத் என்ற சகோதரி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வருகிற பொழுது அவர் சொல்லுகிறார், தன்னுடைய மருமக்கள் மாறி 2 பேரையும் பார்த்து சொல்லுகிறார், எனக்கு மகன்கள் இல்லை, இனி நான் உங்களுக்கு நல்ல கணவன் பார்த்து முடித்து வைப்பதற்கு நீ இயலாத சூழ்நிலை இருக்கிறதுனாலே நீங்கள் இங்கு யாரையாவது திருமணம் செய்து கொள்ளுங்கள், உடைய தகப்பன் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுதுதான் மூத்த மருமகள் தன்னுடைய மாமியாரை முத்தமிட்டு செல்வதாய் இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் 2வது மருமகளாய் இருந்த இந்த ரூத் தன்னுடைய மாமியாரை பார்த்து நகோமியை பார்த்து சொல்ல அந்த வசனத்தின் அடிப்படையிலே தான் இன்று நமக்கு திருவசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நல்ல உறுதியான அந்த வார்த்தையாய் நாம் வார்த்தை சொன்னதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த வார்த்தை நம்முடைய வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது இந்த ரூத்தினிடத்திலே காணப்பட்ட அந்த உறுதியான தீர்மானம் தான் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஒரு காரணமாய் அமைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ரூத்திற்கு எப்படியாவது மறுமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி சொந்த ஊரிலே வந்த அந்த பெத்லெகேமிலே அந்த தாயார் நினைக்கிற பொழுது அவள் தன்னுடைய தூர உறவினரான போவாஸ் என்ற ஒரு மனிதன் கிடைக்கிறத நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த மனிதன் இவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அந்த மனிதனிடத்திலே இவள் போய் உணவுக்கு வேண்டிய தானியத்தை பொறுக்குகிறாள், அந்த மனிதனிடத்திலே தங்கி இருக்கிறாள். அவர் சொன்ன வார்த்தை,
உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை சொன்னதாய் பார்க்கிறோம். காரணம், இந்த ரூத்தினிடத்திலே காணப்பட்ட அந்த உறுதியான தன்மை, அந்த உண்மையான தன்மை தான் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு, இந்த போவாஸ் தன்னை அறிந்து கொள்வதற்கு ஒரு காரணமாய் அமைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, போவாஸ் அந்த ரூத்தை திருமணம் முடிப்பதற்காய் அந்த மனிதனே ஒரு முயற்சி எடுத்ததாய் நாம் பார்க்கிறோம். அந்த காலங்களிலே ஒரு கணவன் இறந்து போனால் அந்த மனைவி அங்கே தனிமையா இருக்கிற பொழுது அவனுடைய சகோதரர்கள், உறவினர்கள் தான் அவளை திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது கொடுக்கப்படுகிற உரிமை அவருடைய சகோதரர்களுக்கு. அந்த போவாஸ் இதற்கென்று தனி முயற்சி எடுத்து அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் வரவழைத்து இந்த ரூத்தை திருமணம் செய்து கொள்கிறீர்களா என்று சொல்லி கேட்டு போவாஸ் அந்த ரூத்தை திருமணம் முடித்தான் என்று சொல்லி நாம் அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அந்த ரூத் என்ற சகோதரனிடத்திலே காணப்பட்ட அந்த உண்மையான உறுதியான குணம் தான் ஒரு நல்ல ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்கும்படியான கிருபையை கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் 17ஆம் வசனத்திலே ரூத் பெற்ற மகன் யார் என்று சொன்னால் தாவீதினுடைய தகப்பனுக்கு தகப்பன் என்று சொல்லி, தாவீதுக்கு தாத்தா. சரித்திரத்திலே தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய வரலாறு கூட இந்த மோவாபிய ஒரு பெண்ணான கர்த்தரால் புறக்கணிக்கப்பட்ட அம்மோன் புத்திரர்கள், மோவாப் புத்திரர்கள் என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து இந்த சகோதரி வந்து இன்று சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கிறாள். தாவீதுக்கு ஒரு பாட்டியாய் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சகோதரிடத்திலே காணப்பட்ட உறுதியான உண்மையான அந்த தன்மைதான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய காரியத்திலே நாம் உண்மையாய் உறுதியாய் இருப்பதற்கு அடையாளமாய் அநேக பெண்கள் இருக்கிறீர்கள். எல்லா பெண்களும் தன்னுடைய மாமியாரை நீங்கள் கனம் பண்ணுகிற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு நல்ல மேலான கிருபைகளை ஆசீர்வாதங்களை தந்து திருச்சபையிலே உங்களை ஒரு சிறந்த பெண்களாய் உயர்த்துவார் என்பதிலே மாற்றமில்லை. இரண்டாவது நாம் ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே மார்த்தாள், மரியாள் அப்படி என்று சொல்லி 2 பெண்களை குறித்து நாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா நாம் பார்க்கிறோம். இந்த மார்த்தாள் மரியாளுக்கு ஒரு சகோதரன் உண்டு, அவன் லாசரு என்று சொல்லி அந்த குடும்ப உறவுகளை நாம் இதிலே அறிந்து கொள்ளலாம். சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்கள் குறிப்பாய் நம்முடைய திருச்சபைகளிலே பெண்கள் ஞாயிறு, பெண்கள் பண்டிகை என்று சொன்னால் இந்த வார்த்தையை குறித்து தியானிப்பதுதான் அதிகமாய் காணப்படும். இயேசு கிறிஸ்து அவர்கள் வீட்டுக்கு வருகிற பொழுது மரியாள் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே உண்மையும் உறுதியுமாய் நாம் இருப்பதற்கு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை நாம் கேட்பது அவசியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் காத்திருக்கிற பொழுது கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்றுவார். இந்த மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்து அருகே வந்து உட்கார்ந்து அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தாள் அந்த சூழ்நிலையில வந்து இயேசு கிறிஸ்து இருக்கிற பொழுது அந்த சகோதரியை பார்த்து சொல்கிறார், நான் அநேக வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேனே, நீ கவலை இல்லாமல் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறாயே, எனக்கு வந்து உதவி செய்யலாமா என்று சொல்லி கேட்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு தான் பேசுறார். யார் பேசுறார்? இயேசு கிறிஸ்து தான் பேசுறாரு. மரியாள் பேசல. மார்த்தாள் கேட்ட அந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்க சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்லி அங்கே மார்த்தாளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை பார்க்கிறோம். சொல்லிவிட்டு சொல்றாள், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் அவளிடத்தில் காணப்பட்ட குணத்திலே பிரதானமான குணம் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி சொன்னதாய் இயேசு கிறிஸ்து சொன்னதாய் நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அந்த வார்த்தை, அந்த கிருபை அந்த மகளுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது அவள் இயேசுவின் வசனத்தை கேட்பதற்கு சென்றபடியினாலே. அது மட்டுமல்ல, நாம் யோவான் 11ஆம் அதிகாரத்திலே இந்த 2 சகோதரிகளும் தன்னுடைய சகோதரனுக்கு அங்கே உடல்நிலை சரியில்லை, அவன் மரிக்கும் தருவாயில் இருக்கிறான் என்று சொல்லி, வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி அனுப்பி இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி வந்த பொழுது இங்கே மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை தேடி செல்லுகிறாள். ஆனால் இங்கே மரியாள் இங்க இயேசு கிறிஸ்துவிடத்திலே செல்லாமல் வீட்டில் தான் இருக்கிறாங்க அந்த அம்மா. ஆனாலும் கூட அங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து மரியாள் வருவதற்காய் அங்கே காத்திருந்தது போல
மரியாள் வந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து லாசரு கல்லறை அருகே சென்றதாய் நாம் பார்க்கிறோம். மார்த்தாளோடு அநேக காரியங்களை பேசுகிறாள். மரியாள் வந்து அங்கே அழுகிற பொழுது பார்த்த மாத்திரத்திலே யோவான் 11:35 வாசிக்கிறோம், இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மரியாளும் அழுகிறாள், அவளோடு இருந்த மனிதர்களும் அழுகிற பொழுது இயேசு அவளை பார்த்து அழுதார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட நல்ல உறுதியான குணத்தை உடைய அந்த மரியாளை இயேசு அறிந்து வைத்ததினாலே மரியாள் தன்னுடைய கர்த்தரை விட்டு இயேசுவை விட்டு பின்வாங்காதபடி அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு காத்திருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே மார்த்தாளும் மரியாளும் அங்கே இருக்கிற பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த மரியாளிடத்திலே காணப்பட்ட ஒரு நல்ல குணம் இயேசுவின் பாதத்திற்கே அமர்ந்து இயேசுவின் வசனங்களை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்காய் காத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாமும் அதுபோல நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை வசனங்களை கேட்பதற்கு காத்திருந்தோம் என்று சொன்னால், கர்த்தர் அந்த மரியாள் எங்கே மார்த்தாள் குடும்பத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து வந்து அவர்களுக்கு சுகம் கொடுத்தது போல, மரித்த அவருடைய சகோதரனை உயிரோடு எழுப்பினது போல, இந்த பெண்கள் நீங்கள் எப்படி கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் உறுதியாய் உண்மையாய் காணப்படுகிறீர்களோ, உங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே செயல்படும் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த 2 சகோதரிகளையும் குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் உண்மையாய் உறுதியாய் காணப்பட்டார்கள். அங்கே ரூத் எங்கே தாவீதின் வம்சத்தை எடுத்துக்கொள்ளும்படியான கிருபை கிடைத்தது. எங்கே மரியாள் தன்னுடைய சகோதரன் இறந்து போனாலும் அந்த சகோதரன் உயிர்த்து எழும்படியான கிருபையை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த மரியாள் சிலுவையிலே எங்கே கடைசி நேரத்திலே வருகிற பொழுது எங்கே மார்த்தாளும் இந்த மரியாளும் அந்த இடத்திற்கு வந்தார்கள் என்பதிலே ஒரு பெரிய அந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த கிருபை அந்த திருச்சபையிலே காணப்பட்ட அந்த உண்மையான பெண்களைப் போல நாமும் நம்முடைய திருச்சபையின் பெண்கள் காணப்படுவார்கள் என்று சொன்னால், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை இந்த 2 சகோதரிகளைப் போல உயர்த்தி உங்களை மகிமைப்படுத்துவார். இருந்த வண்ணமாய் நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, திருச்சபை தந்த இந்த நல்ல தலைப்புக்காய் மூக்கு சோதரமாப்பா, உண்மையாய் உறுதியுமாய் இந்த பெண்களை திருச்சபையிலே இருக்க எங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்திற்காய் ஸ்தோத்திரமாப்பா. இயேசுவே, ரூத்திற்காய் ஸ்தோத்திரம், மரியாளுக்காய் ஸ்தோத்திரமாப்பா. 2 சகோதரிகளைப் போல எங்களுடைய பெண்கள் எல்லாவற்றிலும் உறுதியாய் காணப்பட, உண்மையாய் காணப்பட, கொடுத்திருக்கிற குடும்ப உறவுகளை நேசிக்கவும், என் ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த வேத வசனங்களை அமர்ந்து கேட்கவும் நீர் கிருபை பாராட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உடைய கருத்திலே தாழ்த்துகிறோம் அப்பா. அநேகரை இயேசுவின் ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு அவளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இன்னும் பயன்படுத்தபடிக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உடைய கருத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென்.